ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் குமரபாளையம் மீன் வாங்கலான்னு சொல்லி கிளம்புனேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கூடுதொரையில ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து தை அமாவாசைங்க. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. எவ்வளோ கூட்டம்! அங்கேயே வர முடியல. எங்கன்னா எங்களுடைய காளிங்கராம்பாளையத்திலே பயங்கர கூட்டம். கூடுதொரை ஃபுல்லாகவே பிளாக்குங்க. ரொம்ப கூட்டம். இன்றைக்கி வேறு பழனி ஆண்டவர் தீர்த்தம் வேறு பத்தாததுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு அதெல்லாம் தாண்டி குமரபாளையம் போனால் அங்கேயே கூட்டம். அங்கே மீன் பிடிக்கல. அதனால் எங்களுடைய பவானி பேரேஜுக்கு போனேங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வந்து மீன் கடை எதுவும் இல்லை, நேரமாக போயிருக்கணும். சரின்னு ஒரு அண்ணா கடை மட்டும் இருந்துச்சு. அங்கே மட்டும் மீன் வாங்கிட்டு ஆற்றுல மீன் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆற்றுல இறங்கிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குடும்பம், மீன் குடும்பம் வந்து அவங்க அம்மா விட்டுட்டு ஒரு ஓடை தண்ணியில் வந்து சிக்கிட்டாங்க போல். அவங்க அங்கேயே விளாண்டுட்டு இருந்தாங்க. அடங்க அம்மா அங்கே இருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோங்க. ஆனால் அவங்க வந்து போகிற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. எப்படி ஓடுறாங்க பார்த்தீங்களா? நான் துரத்தி விட்டேங்க, நீங்கள் போ அவங்க அம்மா கிட்டே போன்னு சொல்லி அமுச்சு விட்டேன். ஆனால் போகலை. ரிட்டன் மறுக்கவும் அந்த ஓடை தண்ணிக்குள்ளாரையே தான் வந்துட்டாங்க. இவங்களை வந்து அவங்க அம்மா கிட்ட சேர்க்க முடியல என்னால். சரின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மரத்தில் எல்லாம் பிளாக் கலரில் இன்னும் மூட்டையாட்டம் கட்டி இருந்துச்சு. என்னடா மூட்டைன்னு சொல்லிட்டு ஊற்று பார்த்தா எல்லாமே பேட்ஸ், வவால். அழகாக இருந்தாங்க எல்லாருமே. அவங்கள வீடியோ எடுக்கலான்னா எங்கெங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டுக்கார் சீக்கிரமாக வண்டியை மூவ் பண்ணிட்டாரு. பாய்ங்க, வணக்கம், நன்றி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க இந்த வீடியோவை பார்த்தா.